Hi guys, welcome back to my YouTube channel. So இன்னைக்கான லெசன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி நம்ம வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்ட்டு நமக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது, எப்படி நம்ம கான்வர்சேஷன் பேசுறது அப்படின்ட்டு எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சரியாக செட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோவில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் வேர்ட் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. ஸோ இதில் பாஸ்ட் சப்ஜெக்ட் நமக்கு தெரியும். ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது, தேனா அவர்கள், யூ. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதி போடுறேன். ஸோ ஹீ, ஷீ, இட், தே, யூ, வி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். இது பார்த்தீங்கன்னா என்ன, அவன், இது அவள், இது அது, இது. தேனா என்ன, அவர்கள், அவர்கள். ஸோ வி, யூனான நீ, நீங்கள். ஸோ வீனா நாம், நாங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ். ஸோ பெரும்பாலும் நம்ம அதிகமாக கான்வர்சேஷன் யூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். ஸோ சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். ஹீ, சி, இட், தே, யூ, வி, ஐ, நான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம பாஸ்ட் டென்ஸில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாஸ்ட் வெர்பு வேணும். ஸோ பாஸ்ட் வெர்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் வெர்போட ஃபாஸ்ட் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேங்களா, இப்போ டீச்சிங். ஓகேங்களா, டீச் இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்ம், டீச். ஓகேங்களா, இது வந்து ப்ரெசன்ட். ஸோ இதோட பாஸ்ட் என்ன, டாட். ஓகேங்களா, இதோட ஃபியூச்சர் என்ன, டீச் தான். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டாட் தான். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டாட் தான். ஸோ இந்த சென்டென்சஸ் வச்சு இது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட், அதாவது வில் வந்து அப்படின்னா ஃபியூச்சரு, இது பாஸ்ட், இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லா வெர்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா ஸ்பீக் என்ன, பாஸ்ட் ஸ்போக்கன். பார்ட்டிசிபிள் என்ன, ஸ்போக்கன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெர்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், அதாவது V1 வெர்பு, V2 வெர்பு, V3 வெர்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் சிம்பிள். நான் எக்ஸாம்பிள் சென்ஸ் உங்களுக்கு மேக் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சென்ஸ் என்ன பண்ணுறேன், நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா தான் சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் வேர்ட் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எழுத போகிறேன். சி கேம் எஸ்டர்டே. சி கேம் எஸ்டர்டே. சி கேம் எஸ்டர்டே. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அவள் நேத்து வந்தாள். பாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட். ஓகேங்களா, சப்ஜெக்ட், பாஸ்ட் வெர்பு, அடுத்து எக்ஸ்டென்ஷன் எஸ்டர்டே. சி கேம் எஸ்டர்டே, அவள் நேற்று வந்தாள். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வேற மாதிரி இந்த சென்டென்ஸ் என்ன மாதிரி நம்ம சொல்லலாம். சி கேம் மை ஹோம் எஸ்டர்டே. சி கேம் மை ஹோம் எஸ்டர்டே அப்படின்னா அவள் என்னுடைய வீட்டுக்கு நேற்று வந்தாள் அப்படின்னு சொல்றது. ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு எழுதி போடுறேன். இப்போ பாருங்க, தே passed the exam. அவர்கள் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. தே பாஸ்ட் த எக்ஸாம். ஸோ பாஸ்ட் வேர்பு, சப்ஜெக்ட் வந்து எந்த சப்ஜெக்ட் வேணா இருக்கலாம். நீங்க வந்து பாஸ்ட் வேர்பு தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதாவது V2 வேர்பு. எக்ஸ்டென்ஷன் என்னன்னு இருக்கலாம். சரிங்களா, ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா my mom shared food to
my friends. To my friends. ஓகேங்களா? எங்க அம்மா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சாப்பாடு பரிமாறினாங்க. My mom served food to my friends. ஸோ இன்னும் நிறைய சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அவனுடைய வீட்டுக்கு இன்வைட் பண்ணான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய வியூவர்ஸ் எல்லாமே என்னை வந்து இன்வைட் பண்ணாங்க அவங்களோட வீட்டுக்கு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், my students invited me to their home. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்வைட்டட் மீ, என்ன இன்வைட் பண்ணாங்க டு தேர் ஹோம். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய வீட்டுக்கு என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இன்வைட்டட் மீ பாஸ்ட்ல, அதாவது கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றது. ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ அவர் வந்து அவருடைய சொத்தெல்லாம் வித்துட்டார். அவன் வந்து அவனோட சொத்தெல்லாம் வித்துட்டான் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம்? ஹீ சோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லு பார்த்தீங்களா, செல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். சேலோட பாஸ்ட் என்ன? சோல்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வந்து அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸை வித்துட்டான். ஹீ sold his properties. அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸை அவன் வந்து செல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றது தான். அதாவது செல் பண்ணிட்டான்னா வித்துட்டான். சோல்டுனா பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங்கோட பாஸ்ட். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சென்டென்சஸ் வந்து நம்ம டெய்லியும் நம்மளுடைய கான்வர்சேஷன் யூஸ் பண்ணுறது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட், வேர்ட் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிளியராக புரியும். லெட்ஸ் மேக் இட் லிட்டில் மோர் விவிட் அண்ட் கிளியர். ஓகே கேஸ், ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் எழுதி போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் லிசன் பண்ணுங்க கேர்ஃபுல்லாக, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? தே ஏட் ஃப்ரூட்ஸ். ஏட் அப்படிங்கிறது பாஸ்ட் வேர்ட். அவங்க பழங்கள் சாப்பிட்டார்கள். தே ஏட் ஃப்ரூட்ஸ். ஐ ப்ரிப்பேர்ட் வெல் டு அட்டெண்ட் த எக்ஸாம். நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு. ப்ரிப்பேர்ட் பாஸ்ட் வேர்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டு அட்டெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டிவ். நீங்கள் இன்னும் உங்களுக்கு டு எப்படி யூஸ் பண்ண தெரில, ஃபார் எப்படி யூஸ் பண்ண தெரில அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் கிளியராக நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது சி அட்வைஸ்ட் மீ. அவள் எனக்கு அட்வைஸ் பண்ணா டு ஃபைண்ட் அ நியூ ஜாப். ஒரு நல்ல ஜாப் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக அவள் எனக்கு அட்வைஸ் பண்ணா அப்படின்னா இந்த சென்டென்ஸோட மீனிங். சேட்டு ஸ்போக் அட் த மீட்டிங். சேட்டு வந்து மீட்டிங்கில் பேசினாரு. சேட்டு ஸ்போக் அட் த மீட்டிங். சி ஸ்டாப்ட் ஹிம் டு டெத். அவளை குத்திட்டா, சாவடிக்கிறதுக்காக அவள் வந்து ஸ்டாப்ட் அப்படின்னா குத்துதல். ஓகேங்களா? ஏதாவது ஒரு கத்தி இல்லை ஏதாவது வச்சு குத்துறது. இப்போ முதுகில் குத்திட்டான்னு சொல்கிறாங்களே, ஹி ஸ்டாப்ட் அட் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சென்டென்ஸ் தான் இது. ஸ்டாப்ட் அப்படின்னா குத்துதல். சி ஸ்டாப்ட் ஹிம். அவள் குத்திட்டாள், அதாவது சாகிறதுக்காக, அவனை கொண்டுட்டா, குத்தி கொண்டுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே கைஸ், என்னைக்கான வீடியோவில் கண்டிப்பாக பாஸ்ட் டென்ஸில், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம் நீங்கள் கற்றுருப்பீங்க. ஸோ இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு, இந்த ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு நிறைய சென்டென்சஸ் வந்து மேக் பண்ணுங்கள். அடுத்தது எப்படி நெகட்டிவ்ல சென்டென்ஸ் மேக் பண்ணுறது, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறது அப்படின்ட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ அது வரலும் திஸ் இஸ் செட்டில் செட்டோ. டில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.